ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சம்பவம். அதாவது விக்கல் சிக்ரம் சொல்கிறாரு, ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இது எப்படி விஜய் பார்வதி பண்ணாங்கன்னே தெரியலன்னு சொல்லிட்டு சபரிக்கிட்ட வந்து சொல்லி இதை வந்து ஆச்சரியப்படுறதா இல்லை சந்தோஷப்படுறதா இல்லை அந்த பொண்ணு நம்மளை வந்து கவுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுதா அப்படின்றது தெரியல. ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணியிருக்கு, ஆனால் நல்ல விதமாக அமைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கார். என்னென்னா, இந்த பிக் பாஸ் டீம் வின் பண்ணிட்டாங்க. உங்களுக்கே தெரியும், அவங்களுக்கு 1000 பாயிண்ட்ஸ் வந்துடுச்சு. 7 செகண்டுக்குள்ளே வரணும். சரிங்களா? இப்போது 3 பேர் உள்ளே போனாங்க. யாருன்னா அரோரா, விஜய் பார்வதி, கமருதி. 3 பேரும் ஆளுக்கு 300 பாயிண்ட்ஸ்க்கு உண்டான பொருள் மட்டும் எடுத்துகிட்டு வரணும் பிளான். இவங்க கவுண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. கமருதி உள்ளே மாட்டிட்டாப்புல. அப்போ மீதி எவ்வளோ இருக்கணும்? 600 பாயிண்ட்ஸோட தான் வெளியே வரணும். சரிங்களா? ஆனால் 850 பாயிண்ட்ஸோட வெளியே வந்தாங்க. 850 எப்படி? அவங்களுக்கு அது லாபம் தான். ஆனால் சப்போஸ் இப்போ அந்த டைமுக்குள்ளே கமருதீன் அந்த 300 எடுத்துகிட்டு வெளியே வந்திருந்தாங்கன்னா இவங்க காலி, டோட்டல் டீமே காலி. ஏன்னா 1000க்கு மேலே போயிருக்கும். ஸோ இவங்களுக்கு இப்போ கன்ஃபியூஷனாக இருக்குது. ஒருவேளை கமருதீன் உள்ளே இருந்தனால அந்த பொண்ணு எடுத்து வந்துச்சா, இல்லை கமருதீன் நான் உள்ளே இருக்க போகிறேன்னு விஜய் பார்வதி சொல்லிட்டு போனாரா, இல்லை இந்த பொண்ணு வந்துட்டு பிபி டீமை வந்து கவுக்கணும், கேமை வந்து வேறு லெவல் ஸ்ட்ராட்டஜியில் மாற்றணும் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு சம்திங் பண்ணாங்களான்னு தெரியல. அது ஆனால் ஆக மொத்தத்தில் வந்து பிக் பாஸ் டீமுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமா போயிடுச்சு. ஏன்னா அவங்க சொன்ன மாதிரி 600 வந்திருந்தாங்கன்னா இப்போ 250 வந்து எக்ஸ்ட்ரா வந்து தர்பீஸ் அந்த இதுன்னு வாங்கியிருக்காங்க பொழுது. அது கிடைக்காம போயிருக்கும். எல்லாருமே மொழி பிதுங்கி எப்படி இதை பண்ணுச்சு, இதை நல்லதுக்காக பண்ணுச்சா இல்லை கெட்டதுக்காக பண்ணுச்சா இந்த பொண்ணு விஜய் பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் முழிச்சிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத சொல்லுங்கள். விஜய் பார்வதி இதை வந்து கரெக்டாக நல்ல எண்ணத்தோடு பண்ணியிருப்பாங்களா, இல்லை குருட்டாம்போக்கில் எடுத்திருப்பாங்களா, இல்லை கமருதி அங்கே நின்ட்டார் இது எடுத்துருவோன்னு சொல்லிட்டு எடுத்திருப்பாங்களா, இல்லை ஸ்ட்ராட்டஜியாக ஒரு பண்ணணும், இது என்ன இப்படியே ஒரே மாதிரி போயிட்டுருக்கு, கொஞ்சம் மாற்றுவோம் அப்படின்னு நினச்சி பண்ணுறாங்களா? மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.